காசாவினுள்ளே இஸ்ரேல் படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு ஹமாஸின் சில தரப்பினரை இஸ்ரேல் இராணுவம் அனுமதித்திருக்கின்றது. இந்த இறந்த உடல்கள், அதாவது பணைய கைதிகளின் உடல்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சிக்காக. இந்த முயற்சி வெற்றியளிக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதை தவிர வெனிசுலாவின் எல்லையிலே அமெரிக்கா தனது யுத்த கப்பல்களை கொண்டு போய் வைத்திருக்கின்றது. வெனிசுலாவுக்கு ஒரு யுத்த அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தான் இது கருதப்படுகிறது. இது தொடர்பான பின்னணிகளையும் இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். அதை தவிர தற்பொழுது அமெரிக்காவிலே மிக முக்கியமான பேசுபொருளாக இருப்பது டொனால்ட் ட்ரம்ப் 3வது முறையும் ஜனாதிபதி ஆவாரா? ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 வருடங்கள் இருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த விவாதம் அமெரிக்காவிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. அது தொடர்பாகவும் இந்த காணொலியிலே விரிவாக பார்ப்போம். கடந்த அக்டோபர் 10, 2025ஆம் ஆண்டு இஸ்ரேல் படைகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தமானது காசாவிலே உத்தியோகபூர்வமாக அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இந்த போர் நிறுத்தத்தின் அதாவது முதலாம் கட்டத்தின் பிரதான குறிக்கோளே இறந்த பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதுடன் உயிரோடு இருக்கும் 20 பணைய கைதிகளையும் விடுவிப்பது. இதற்கு பதிலாக பலஸ்தீன கைதிகள் மற்றும் ஏற்கனவே சிறையில் வாடும் காசா மக்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை திருப்பி அனுப்புவதற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியிருந்தது. இப்படி இருந்த நிலையில் தான் அந்த 20 ஹாஸ்டேஜ், உயிருடன் இருக்கும் 20 ஹாஸ்டேஜை ஒரு வாரியாக ஹமாஸ் ஆனது விடுவித்து விட்டுறது. இருந்த போதும் இந்த இறந்த உடல்களை ஒப்படைப்பதில் கடுமையான ஒரு பிரச்சனை அங்கே காணப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்லி 13 உடல்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 15 உடல்களை தேடும் முயற்சி கடுமையாக அங்கே நடைபெற்று கொண்டிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் சில உடல்கள் தற்பொழுது காசாவிலே இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் ஹமாஸின் கோரிக்கைக்கு ஏற்ப சில சர்வதேச தலையீடுகள் மூலம் தற்பொழுது இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸின் சில உறுப்பினர்களை தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களுக்கு வருவதற்கான ஒரு அனுமதியை வழங்கி தற்பொழுது உடல்களை தேடும் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இருந்த போதும் ஹமாஸினால் எந்தவித ஆயுதங்களையோ உபகரணங்களையோ கொண்டு வருவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் எகிப்திய அரசாங்கம் தங்களுடைய வேலையாட்கள் மற்றும் தங்களுடைய ஆயுதங்களை, அதாவது இந்த தேடுதல் வேட்டைக்கு தேவையான உபகரணங்களை எகிப்து அரசாங்கம் தான் தற்பொழுது வழங்கி இருக்கின்றது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த தேடுதலின் போது இன்று ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அது பெரும்பாலும் அந்த இறந்த இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவரின் உடலாக இருக்கக்கூடும் என்ற ரீதியிலான தகவலை இஸ்ரேல் அரசாங்கம் என்று தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இன்று இரவு தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த பணைய கைதியின் உடல் சமர்ப்பிக்கப்படுமா, அது இஸ்ரேலிய பணைய கைதியின் உடலா என்று. அப்படி இது சமர்ப்பிக்கும் பட்சத்தில் இது 14வது உடல் ஹமாஸினால் கையளிக்கப்படுவது. மிச்சமாக இன்னும் 14 உடல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சமாதான ஒப்பந்தத்தின் முதலாவது படிநிலையை ஹமாஸ் இன்னும் முழுவதுமாக கடைபிடிக்காத நிலையில் இந்த 2ஆம் கட்டத்திற்கு தற்போதைக்கு செல்ல வேண்டாம் என்ற ரீதியிலான கோரிக்கையை இஸ்ரேல் அரசாங்கம் அமெரிக்கா மற்றும் இந்த நடுவர் மத்திய நாடுகளை தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் சில தெரிவிக்கின்றன. இந்த தொனியில்தான் இஸ்ரேலிய பெரும்பாலிய மக்களும் இருப்பதாகத்தான் அங்கிருந்து வரும் இஸ்ரேலிய உள்ளூர் ஊடகங்கள் தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் 2ஆம் கட்டம் தொடர்பான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக ஏற்கனவே அமெரிக்கா தெரிவித்திருந்த வேளையில் மத்தியஸ்த நாடுகளும் இதற்கான முயற்சிகளில் கடுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுதைய இந்த இஸ்ரேலிய அரசாங்கத்தின் கோரிக்கையானது இந்த சமாதான ஒப்பந்தத்தை இன்னொரு படி பின்னோக்கி கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் நேற்று ஜோர்தானிய அதிபர் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார், இந்த காசாவின் சமாதானத்தை பேணுவதற்கு சர்வதேச படைகளின் தேவை அவசியம் இல்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்ற. குறிப்பாக தங்கள் மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள் உள்ள படைகளை வைத்துக்கொண்டு, ஆயுத குழுக்களை படைகளை வைத்துக்கொண்டு தாங்கள் இங்கே சமாதானத்தை கொண்டு வரலாம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் நேற்று தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் அரபு நாடுகளும் இருக்கின்றனவா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி. ஏனென்றால் வெளிப்படையாக அவை எந்த விதமான கருத்துக்களையும் இது தொடர்பாக தெரிவிக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த ஹமாஸின் ஆயுதங்களை எப்படியாவது களைந்து விட வேண்டும் என்பதில் மிக முக்கியமான குறியாக இருப்பதுடன், அப்படி இருந்தால்தான் எதிர்காலத்தில் அது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு எந்தவித பிரச்சனையும் வராது என்ற ரீதியில் அவர்கள் கருதுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சமாதான முயற்சியில் தற்பொழுது என்ன விதமான முன்னேற்றம், தற்பொழுது வரை இந்த முதலாம் கட்டத்தில் தான் இது போய்கொண்டிருக்கின்றது. இந்த உடல்களை முழுமையாக ஒப்படைத்தால்தான்
அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்ற ரீதியில் தற்பொழுது நிலை காணப்படுகிறது. இதை மிகவும் துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த உடல்களை தேடி ஒப்படைப்பதில். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த சமாதான உடன்படிக்கை சமாதானமானது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரப்போகிறது என்பதை எதிர்வரும் காலங்களில் நமக்கு தெளிவாக தெரியும். அமெரிக்கா தன்னுடைய தெற்கு முனையத்தில் இருக்கும் வெனிசுலா, அதாவது ஒரு சவுத் அமெரிக்கா நாட்டின் எல்லையில் தன்னுடைய ஆயுத கப்பல்களை கொண்டு போய் வைத்திருக்கின்றது. குறிப்பாக கரிபியன் தீவுகளில் ஒன்றான ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவின் தலைநகரான போர்ட் ஆஃப் ஸ்பெயினில், அது ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகம் என்று சொல்வார்கள், அந்த துறைமுகத்திலே கொண்டு போய் தான் தன்னுடைய ஆயுத கப்பல்களை வைத்திருக்கின்றது. இது வெனிசுலாவுக்கு ஒரு யுத்த எச்சரிக்கை அல்லது ஒரு த்ரெட்டினை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் கருதப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்தே தனக்கும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவுக்கும் இடையிலான பிரச்சனையை வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ட்ரக்ஸ், இந்த போதைப் பொருட்கள் கொண்டு வருவதற்கு வெனிசுலா ஒரு மிகப்பெரிய டிரான்சிட்டாக இருப்பதாக அவர் கருதுவதுடன் அது உண்மை என்றும் அவர் நினைக்கின்றார். குறிப்பாக இந்த கொக்கைன் கொலம்பியாவிலிருந்து மெக்சிகோ வழியாக சென்று தரைமார்க்கமாகத்தான் அமெரிக்காவிற்கு பெரும்பாலும் எடுத்துச் செல்லப்படுவதாகவும், தற்பொழுது இந்த மெக்சிகோ அமெரிக்கா போர்டரானது கடுமையாக்கப்பட்டிருப்பதால் இந்த தரைமார்க்க பாதையில் போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், குறைந்தளவான போதைப் பொருட்கள் தான் இப்பொழுது மெக்சிகோ வழியாக செல்வதாகத்தான் அமெரிக்க அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் அதற்கு வேறு மார்க்கமாகத்தான் தற்பொழுது கொலம்பியாவில் இருந்து வெனிசுலா வழியாக தரைமார்க்கமாக சென்று அங்கிருந்து கப்பல்கள் மூலம் அமெரிக்கா கரிபியன் தீவுகள் வழியாக சென்று அமெரிக்காவுக்கு வந்தடைவதாக தற்பொழுது அமெரிக்காவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தான் கடந்த மாதம் ஒரு கப்பலை, அதாவது கரிபியன் கடலில் இருந்த ஒரு கப்பலை அமெரிக்கா வான் தாக்குதல் மூலம் அழித்திருந்தது. அது போதைப் பொருட்களை கொண்டிருந்ததாகவும் அங்கே போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் சிலர் இருந்ததாகவும் அந்த கப்பலின் தாக்குதலை அமெரிக்கா பின்னர் நியாயப்படுத்தி இருந்தது. இது அநேகமாக வாய்ப்புள்ள ஒரு சந்தர்ப்பம் தான். வெனிசுலா வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஸோ இதை தடுப்பதற்காகத்தான் தற்பொழுது அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை கொண்டு போய் அந்த போர்ட் ஆஃப் ஸ்பெயின் துறைமுகத்திலே வைத்திருக்கின்றது. வெனிசுலா உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், கிட்டத்தட்ட அது ஒரு பேங்க்ரப்டட் கண்ட்ரி மாதிரி தான். அந்த அதிபராக இருக்கும் மருடோ அவர்கள் தொடர்ச்சியாக பதவியில் இருக்கின்றார். அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் கடுமையாக அங்கே இருக்கின்ற போதும் கடந்த தேர்தலில் கூட அவர் மோசடி செய்துதான் வெற்றி பெற்றார் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம், எச்சரிக்கை, கேள்வி மக்கள் மத்தியிலிருந்து அங்கே கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்பின் இந்த முயற்சியானது வெனிசுலாவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் முகமாகத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவர் ஏனைய தென் அமெரிக்க நாடுகளை தனது கைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே மெக்சிகோ அமெரிக்காவின் பக்கம் சாய்ந்துதான் இருக்கின்றது. பிரேசிலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை காணப்பட்ட போதிலும் தற்பொழுது மலேசியாவில் நடைபெறும் இந்த ஏசியான் சமிட்டில் பிரேசில் அதிபரும் அமெரிக்க அதிபரும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த வர்த்தக டரிஃப் தொடர்பான பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அப்படி இருக்கும் நிலையில் வெனிசுலாவை தனிமைப்படுத்தி இந்த போதைப் பொருட்களை கடல் வழி மார்க்கமாக கொண்டு செல்வதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம். அப்படி நடந்தால் இந்த போதைப் பொருட்கள் அமெரிக்காவில் கடத்தப்படுவது மிகவும் மட்டுப்படுத்தப்படும் என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. தற்பொழுது அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியில் இருக்கின்றார். குறிப்பாக அமெரிக்காவின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் 22வது திருத்தம் சொல்லும் செய்தி என்னவென்றால், ஒருவர் 2 தடவைக்கு மேலே பிரசிடென்சி ரன் பண்ண முடியாது, அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்காக நிற்க முடியாது என்பதுதான். ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டம் 2வது தடவைக்கு மேலாக ஒருவர் ஜனாதிபதி ஆக முடியாதா என்பது தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு கிரே ஏரியா ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த நிலையில் தான் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்களும் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கும் சிலரும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் 3வது முறையாக பதவிக்கு வருவார் என்ற ரீதியிலான கருத்துக்களை தற்பொழுது ஊடகங்களில் தெரிவித்து வருகின்றார்கள். இந்த கருத்து தற்பொழுது மிகப்பெரிய கவனத்தை ஈர்ப்பதற்கான காரணம், அண்மையிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்ட டெமோக்ராட்டிக் பார்ட்டியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் பிபிசியில் ஒரு செவ்வியிலே தான் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் அடுத்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்த பின்னர் தான் இப்பொழுது இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றது. குறிப்பாக சொல்கின்றார்கள், டொனால்ட் ட்ரம்ப் 3வது முறை பதவியேற்பதற்கான மிக முக்கியமான வழியாக சொல்கிறார்கள், அடுத்த முறை அவர் பிரசிடென்சிக்கு நிற்காமல் வைஸ் பிரசிடென்சி தேர்தலில் நின்று வேறொருவரை ஜனாதிபதியாக்கியதன் பின்னர் அந்த ஜனாதிபதி பதவி விலகினால் வைஸ் பிரசிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜனாதிபதி ஆகுவார். இதுதான் ஒரு திட்டம் என்று தற்பொழுது கருதப்படுகிறது. இருந்தபோதும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பத்திரிகையாளர்களிடம் கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப்
இப்படியான முறையில் தான் ஜனாதிபதியாக விரும்பவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இருந்த போதும் அவர் தான் 3வது முறையாக பதவிக்கு வருவேன் என்ற ரீதியிலான கருத்தை மறுக்கவும் இல்லை, அதை ஆதரிக்கவும் இல்லை என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை. எதிர்வரும் வருடங்களை, குறிப்பாக அடுத்த வருடமளவில் இந்த பிரச்சனைக்கான ஒரு சூடு பிடிக்கும் அளவிற்கான தகவல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போதைக்கு கமலா ஹாரிஸ் தான் இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதாக தெரிவித்திருந்த போதிலும் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே தோற்றவர் என்ற ஒரு பிம்பம் அவரிடம் இருக்கின்றது. அதை தவிர அமெரிக்காவின் வாக்காளர்கள் இந்த பெண் வேட்பாளர்களை, குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிப்பதானது மிகவும் சந்தேகத்திற்குரியதுதான். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் 2 முறை வெற்றி பெற்றதும் பெண் வேட்பாளர்களைத்தான். ஒருவர் ஹிலாரி கிளின்டன் 2016, பின்னர் 2024 கமலா ஹாரிஸ். ஸோ இப்படி இருக்கும் நிலையில் கலிஃபோர்னியாவின் கவர்னர், அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் கவர்னர் அவர்கள் தான் இந்த எதிர்வரும் வருடத்தில் அமெரிக்காவில் நடைபெற இருக்கும் இந்த மிட் எலெக்ஷனுக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடுவாரா இல்லையா என்பதை தெரிவிப்பதாகவும் ஒரு கருத்துக்கள் வந்திருக்கின்றன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுதே அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான சூடு பிடித்தல் அங்கே தொடங்கிவிட்டது, பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் 3வது முறையாக சட்டத்தின்படி தேர்தலில் நிற்க முடியாது, ஆனால் ஜனாதிபதியாக முடியாத என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதற்கு உயர் நீதிமன்றங்களும் சட்ட வல்லுநர்களும் தான் பதில் சொல்ல வேண்டும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சர்ச்சை இப்போதைக்கு தொடங்கி இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். எதிர்வரும் காலங்களில் இது மென்மேலும் விரிவடைந்து ஒரு நல்ல தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கும் என்பதுதான் பொதுவான ஒரு பார்வை. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.